அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சரவணந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, மனதின் குரல் இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் என்ன அப்படின்னா டிமிடிட்டி. டிமிடிட்டினா என்ன? கூச்ச சுவாபம், வெட்கம், அச்சத்தன்மை, கோழைத்தனம், இப்படி எதை வேணாலும் நாம் இதில் பொருத்தி வைத்து கொள்ளலாம். இந்த கூச்ச சுவாபம் உடையவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, முன்ன எதையும் பேச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, பலர் முன்னால் வரமாட்டாங்க, மேடையில் பேச மாட்டாங்க, எதை சொல்கிறதா இருந்தாலும் யாருக்கு பின்னாலேயாவது ஒளிஞ்சிக்கிட்டு மறைஞ்சிருந்து சொல்லுவாங்க. இப்படி பல நிலைகளில் இவங்களுடைய கூச்ச சுவாபம் அவர்களை முன்னுக்கு வராமல் தடுக்கும். வாழ்க்கையில் ஒருத்தர் முன்னுக்கு வரணும், நல்ல ஒரு பேர் புகழ் பெறணும், மக்கள் மத்தியில் பேசப்படணும் அப்படின்னா தைரியமாக தங்களுடைய கருத்துக்களை மக்கள் முன்னால் வைக்கணும், அதிகாரி முன்னால் வைக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கூச்ச சுபாவத்தினால், ஒரு அச்சத்தன்மையினால், ஒரு தயக்கத்தினால் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, தங்களுடைய கருத்துக்களை முன்னே வைக்க மாட்டார்கள். இப்படி இருக்கிறவங்க முழுமையாகவே அப்படி இருந்துட மாட்டாங்க. ஹோமியோபதியினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருப்பவர்கள் சில நேரங்களில் மட்டும் அது மாதிரி இருப்பாங்க. காலையில் நேரம், ஆஃப்டர்நூனில், டே டைமில், நைட்டில், தூங்க போகிறதுக்கு முன்னால், இப்படிப்பட்ட பல நிலைகளில் பல நேரங்களில் மட்டும் அந்த டைம் வரும்போது மட்டும் அவங்க அது மாதிரி நடந்துக்குவாங்க, மற்றபடி நார்மலாக இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட மன அமைப்பு உடையவர்களை எல்லாம் அந்த கூச்ச சுபாவத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய சக்தி படைத்த மருந்துகள் ஹோமியோபதியிலே நிறைய இருக்கிறது நண்பர்களே. இதை உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தி அவர்களை அந்த கூச்ச சுபாவத்திலிருந்து விடுதலை பெற நீங்கள் உதவுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.